வெல்கம் டு லாஜிக் பிட்ஸ். ஐ எம் வினோத் குமார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எல்ஸ் பிளாக்குள்ளே எப்படி இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். ஸோ இப்போது இந்த சின்டாக்ஸ் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இங்கே நான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த பாயிண்டில் நான் இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா the program control will transfer to the else block. எல்ஸ் பிளாக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா the program control will transfer to the else block available in the inner else statement. இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த சின்டாக்ஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நார்மலாக இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட், இப்போ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இஃப் பிளாக்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எல்ஸ் பிளாக்குள்ளே நாம் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோடிங் செக்மெண்ட் பார்த்த பொழுது எனக்கு ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்டாக இருந்தது. அதனால தான் இம்மிடியட்டாக இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். இப்போ இதோட இந்த சின்டாக்ஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த சின்டாக்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சின்டாக்ஸை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு தடவை படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். உங்களுடைய எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வென்எவர் யூ அட்டன் த இன்டர்வியூஸ், இப்போ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டு, நீங்கள் பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங், ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம திங்க் பண்ணுறோம். ஒரே மாதிரி நம்ம திங்க் பண்ணுறதை விட்டு நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்டுக்கு இன்டர்வியூவில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் அ ஜாவா ப்ரோக்ராம். எல்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த கிளாஸ். மெயின் மெத்தடுக்குள்ளே நம்பர் அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 100 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். நம்பர் கிரேட்டர் தேன் 1000 செக் பண்ணுறோம். நம்பரோட வேல்யூ 100 தான். ஸோ நம்பர் 1000 விட நம்பரில் இருக்கிற வேல்யூ 1000 அப்படிங்கிற வேல்யூ விட பெருசு கிடையாது, சின்ன வேல்யூ தான். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் பொழுது the program control will enter into the else block. எல்ஸ் பிளாக்குக்கு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் என்டர் ஆகும். ஸோ இந்த எல்ஸ் பிளாக்கில் இருக்கிற இந்த இஃப் கண்டிஷன் இப்போ செக் பண்ணுறோம். நம்பர் கிரேட்டர் தேன் 500 இல்லை, நம்பரோட வேல்யூ 100 தான். ஸோ அப்படிங்கிறப்போ இங்கேயும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுது. ஸோ இங்கேயும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால the program control will enter into the else block. இந்த எல்ஸ் பிளாக் இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட எல்ஸ் பிளாக்குக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிடும். இப்போது ஸோ இந்த ப்ரோக்ராம் நாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இதோட அவுட்புட் நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுறோம். ஜாவா சி எல்ஸ் டெஸ்ட் டாட் ஜாவா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணோம். ப்ரோக்ராமில் எரர் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது நம்பர் லெஸ் தேன் 500 அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. தட்ஸ் ஆல் ஃபார் நவ். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு லாஜிக் பிட்ஸ் சேனல். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.